இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப வேகமா இருக்கும். அந்த வேகத்துல என்ன ஆகுதுன்னா, நாக்குக்கு எது சுவையா இருக்கோ அதை சாப்பிடுறோமே ஒழிய, எது என் உடம்புக்கு தேவையோ அதை நான் கேர் பண்றதே கிடையாது. நான் எங்க போய் சாப்பிட்டாலும் சரி, அதாவது நாக்குக்கு சுவையாக ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறான் நான் போக தயார். ஆனா வந்து எனக்கு உடம்புக்கு எது தேவை? உதாரணத்துக்கு வயிறு பசிச்சா பசிக்குதுன்னு சொல்லணும்ல, தாக எடுத்தா உடம்பு சொல்லுதுல தாக எடுக்குதுன்னு. அந்த மாதிரி உடம்புக்கு தேவையான சத்துக்களை அது சொல்லாதான். இப்ப நம்ம பசிச்சா சாப்பிடுவோம் உடனே, தண்ணிக்கு தேவைன்னா தண்ணி குடிப்போம். இது வந்து ஏதோ ஒண்ணு போட்டு அது அடங்கிடும். ஆனா நரம்புகளுக்கு, சதைக்கு அந்த என்னென்ன விட்டமின்ஸ் தேவை, என்னென்ன சத்துக்கள் தேவை, நார் சத்து என்ன தேவை அப்படிங்கறத உடம்பு சொல்லாது. அதை வீக்னஸ்ல காட்டும். எப்படி வந்து பசிக்குதுன்னு சொல்லி ஒரு மனிதர் சாப்பிடலன்னா அவர் அது வீக் ஆயிடுவாரோ, அதே மாதிரி அந்த உடம்பு வந்து அதை வந்து வீக்னஸா காட்டும். அந்த வீக்னஸ்ல பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கை தான். அதனாலதான் சொல்றாங்க 87% ஆஃப் இந்தியன்ஸ் வந்து தன்னுடைய மனைவியை முழுமையா திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி.